வணக்கம். ஒரு நிமிஷம் கண்ண மூடி ஒரு விஷயத்த கற்பனை செஞ்சு பாருங்களேன். நீங்க ஒரு அடர்ந்த காட்டுல இருக்கிறீங்க. ஆனா இது நம்ம ஊர் காடு மாதிரி இல்ல. மரமெல்லாம் பயங்கர உயரமா இருக்கு. செடி கொடியெல்லாம் நம்மளை விட பெருசா இருக்கு. திடீர்னு உங்க தலைக்கு மேல ஒரு சத்தம் கேக்குது. ஹெலிகாப்டர் இறக்க அடிக்கிற மாதிரி ஒரு ஒரு படபட சத்தம். நீங்க மேல பாக்குறீங்க, அங்க ஒரு தட்டாம் பறக்குது. ஆனா அது நம்ம பாக்குற சின்ன தட்டான் இல்ல, ஒரு பெரிய கழுகு அளவுக்கு. கிட்டத்தட்ட உங்க கை நீளத்துக்கு அதோட இறக்கைகள் இருக்கு. இது ஏதோ ஹாலிவுட் படத்தோட காட்சி இல்ல, இது நம்ம பூமியோட நிஜமான வரலாறு. சுமார் 300 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி உண்மையாவே வாழ்ந்த ஒரு உயிரினம். அதோட பேரு மெகான்யூரா. இவ்ளோ பெரிய ஒரு பூச்சி, அது எப்படி உருவாக முடியும்? அதுவும் இல்லாம அப்படி வானத்தையே ஆட்சி செஞ்ச ஒரு உயிரினம் இன்னைக்கே நம்ம கிட்ட இல்லாம போச்சு. நாம இப்ப பயணிக்க போறது கார்போனிஃபரஸ் காலத்துக்கு. அது கிட்டத்தட்ட 300 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு உலகம். பார்க்கிறதுக்கு பூமி மாதிரியே இருந்தாலும் அது ஒரு வகையில வேற்று கிரகம் மாதிரி தான். இது வெறும் ஒரு பூச்சியோட கதை இல்ல, ஒரு உயிரினத்தோட வளர்ச்சிக்கும் அதோட அழிவுக்கும் அது வாழ்ற சூழல் எவ்வளவு முக்கியங்கிறத புரிய வைக்கிற ஒரு பாடம். ஒரு காலத்துல எது ஒரு உயிரினத்தோட மிகப்பெரிய பலமா இருந்துச்சோ, அதே பலம் எப்படி அதோட மிகப்பெரிய பலவீனமா மாறி அதோட அழிவுக்கே காரணமா அமையுங்கிற ஒரு ஆச்சரியமான கதை இது. ஒரு பூச்சி அது எப்படி ஒரு கழுகு அளவுக்கு வளர முடியும்? அதோட இறக்கம் மட்டுமே 65 சென்டிமீட்டர் வரைக்கும் இருந்திருக்குன்னு படிக்கும்போது நம்பவே முடியல. அந்த ரகசியம் நாம சுவாசிக்கிற இந்த காற்றுல தான் ஒளிஞ்சிருக்கு. ஆனா அது நாம இன்னைக்கு சுவாசிக்கிற காற்று இல்ல, கார்போனிஃபரஸ் காலத்துல இருந்த காற்று. இன்னைக்கு நம்ம வளிமண்டலத்துல சுமார் 21% ஆக்சிஜன் இருக்கு இல்லையா? ஆனா அப்போ அந்த காலகட்டத்துல ஆக்சிஜனோட அளவு கிட்டத்தட்ட 30-35% வரைக்கும் இருந்திருக்கு. அப்போ காத்துல ஆக்சிஜன் ரொம்ப ரொம்ப அதிகமா இருந்திருக்கு. ஆனா அது எப்படி ஒரு பூச்சியை இவ்ளோ பெருசா வளர வைக்கும்? அதுக்கு பூச்சிகளோட சுவாச அமைப்பு எப்படி வேலை செய்யுதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். நமக்கு நுரையீரல் இருக்கிற மாதிரி பூச்சிகளுக்கு கிடையாது. அதுங்க உடம்போட பக்கவாட்டுல சின்ன சின்ன துளைகள் இருக்கும். அந்த துளைகள் வழியா உடம்புக்குள்ள ஒரு நெட்வொர்க் மாதிரி சின்ன சின்ன குழாய்கள் போகும். இதுக்கு மூச்சுக்குழல் அமைப்பு, அதாவது ட்ரெக்கியல் சிஸ்டம்னு பேரு. இந்த குழாய்கள் வழியா தான் ஆக்சிஜன் நேரடியா அதுங்களோட செரிகளுக்கு போகுது. இப்போ யோசிச்சு பாருங்க, காத்துலேயே ஆக்சிஜன் அவ்வளோ அதிகமா இருக்கும்போது அந்த சிஸ்டம் ரொம்ப சுலபமா ஒரு பெரிய உடம்புக்கு தேவையான ஆக்சிஜனை சப்ளை பண்ண முடிஞ்சது. ஒரு சின்ன இன்ஜின் இருக்கிற வண்டிக்கு ஹை ஆக்டேன் பெட்ரோல் போட்டா அது எப்படி அதிக சக்தியோட இயங்குமோ, அந்த மாதிரி மெகன்யூராவோட உடம்புக்கு அதிக ஆக்சிஜன் ஒரு சூப்பர் ஃபியூவல் மாதிரி வேலை செஞ்சது. அப்போ அதனால தானே இன்னைக்கு இருக்கிற பூச்சிகள்லாம் ரொம்ப சின்னதா இருக்கா? ஏன்னா நம்ம காத்துல ஆக்சிஜன் கம்மியா இருக்கு. மிகச்சரியா பிடிச்சிங்க, கரெக்ட். இன்னைக்கு இருக்கிற 21% ஆக்சிஜன்ல அந்த மூச்சுக்குழல் அமைப்பு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல இருக்கிற உடம்புக்கு ஆக்சிஜனை திறமையா அனுப்ப முடியாது. அதனாலதான் பூச்சிகளோட வளர்ச்சிக்கு ஒரு இயல்பான தடை இருக்கு. உதாரணத்துக்கு ஆர்த்ரோப்ளூரான ஒரு ராட்சத மரவட்டை இருந்துச்சு. அது ஒரு சின்ன கார் அளவுக்கு நீளமா வளர்ந்திருந்தது. சரி, அப்போ இந்த அதிகப்படியான ஆக்சிஜன் மட்டும்தான் காரணமா, இல்ல வேற ஏதோ? இல்ல, அதுதான் அந்த கதையோட அடுத்த முக்கியமான பகுதி. ஆக்சிஜன் ஒரு பகுதி தான், அன்றைய சூழலும் அதுக்கு ஒரு சொர்க்கம் மாதிரி அமைஞ்சது. கார்பனிஃபெரஸ் காலம்ங்கிறது பூமி முழுக்க பறந்து விரிஞ்ச சதுப்பு நில காடுகளால மூடப்பட்டிருந்த ஒரு காலம். வெப்பநிலை அதிகமா, ஈரப்பதம் நிறைஞ்சு செடி கொடிகள் செழித்து வளர்ந்திருந்தது. இது பூச்சிகள் வளர்றதுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமான சூழல். சாப்பாட்டுக்கு பஞ்சமே இல்ல, வேட்டையாடுறதுக்கும் ஒளிஞ்சுக்கிறதுக்கும் நிறைய இடம். ஆக அதிக ஆக்சிஜன்கிற எரிபொருளும் செழிப்பான காடுங்கிற வாழ்விடமும் ஒன்னும் சேர்ந்த போதான் மெகான்யூரா மாதிரி ஒரு பிரம்மாண்டம் உருவாக முடிஞ்சது. சரி, இப்போ எனக்கு புரியுது. ஒரு சூப்பர் சார்ஜ் செய்யப்பட்ட உலகத்துல சூப்பர் சைஸ் பூச்சிகள் வாழ்ந்திருக்கு. அப்போ எல்லாமே சரியா தானே போயிட்டு இருந்திருக்கு. வானத்துல பறக்க அதுக்கு போட்டியே இருந்திருக்காது. அப்படிப்பட்ட ஒரு உயிரினம் ஏன் வீழ்ச்சி அடையணும்? இங்கதான் கதை தலைகீழா மாறுது. மெகன்யூராவை எது உருவாக்குச்சோ, எது அதோட மிகப்பெரிய பலமா இருந்துச்சோ, அதே விஷயங்கள் தான் அதோட அழிவுக்கும் வழிவகுத்தது. இது ஒரு சங்கிலி தொடர் மாதிரி அடுத்தடுத்து நடந்த நிகழ்வுகள். முதலடி ஆக்சிஜன் மேலேயே விழுந்தது. கார்போனிஃபரஸ் காலம் முடிவுக்கு வர ஆரம்பிச்சப்போ பூமியோட வளிமண்டலத்துல ஆக்சிஜன் அளவு மெதுவா குறைய தொடங்குச்சு. முக்கியமா பூமி மெதுவா குளிர்ச்சியாகவும் வறட்சியாகவும் மாற ஆரம்பிச்சது. அந்த பெரிய சதுப்பு நில காடுகள் சுருங்க ஆரம்பிச்சன. சதுப்பு நிலங்கள் குறையும் போது சொல்லப்போனா செடி கொடிகள் இறந்து மக்கி கார்பனை பூமிக்குள்ள புதைக்கிற செயல்பாடு குறைஞ்சிடும். இதனால வளிமண்டலத்தோட கலவையே மாற ஆரம்பிச்சது. மெதுவா பல மில்லியன் ஆண்டுகள்ல ஆக்சிஜன் அளவு
35% படிப்படியா குறைஞ்சு நாம இன்னைக்கு பார்க்குற 21% அளவை நோக்கி வர ஆரம்பிச்சது. ஒரு பெரிய உடம்பு, அதிக ஆக்சிஜன் தேவை, ஆனா காத்துல ஆக்சிஜன் சப்ளை குறைஞ்சிட்டே வருது. இது மெகன்யூராக்கு ஒரு பெரிய அடியா இருந்திருக்குமே. அது ஒரு மாதிரி மூச்சு திணறல் நிலையிலேயே வாழ்ந்த மாதிரி இருந்திருக்குமா? நிச்சயமா அதோட பிரம்மாண்டமான உடம்பை இயக்கிறதுக்கே அதுக்கு அதிக சக்தி தேவைப்பட்டது. ஆக்சிஜன் குறைய குறைய அதால முன்ன மாதிரி வேகமா பறக்க முடியாம போயிருக்கலாம், சுறுசுறுப்பு குறைஞ்சிருக்கலாம். அது முதல் அடிதான். ஆனா அதை விட பெரிய அடி வேறொரு இடத்துல விழுந்தது. காலநிலை மாற்றம். பூமி வறண்டு போக ஆரம்பிச்சதுன்னு சொன்னேன் இல்லையா? அதனால அந்த அடர்ந்த ஈரமான காடுகள் சுருங்கி சதுப்பு நிலங்கள் வத்தி போச்சு. இது மெகன்யூராவோட இனப்பெருக்கத்தையே கேள்விக்குறியாக்கிடுச்சு. இன்னைக்கு இருக்கிற தட்டான்களை போலவே மெகன்யூராவும் அதோட முட்டைகளை தண்ணில தான் போட்டிருக்கணும். அதோட லார்வாக்கள், அதாவது குஞ்சுகள், தண்ணிக்குள்ள தான் வளர்ந்து அப்புறமா முழு தட்டான மாதிரி வெளியே வந்திருக்கும். பூமி வறண்டு போக ஆரம்பிச்சதும் குளங்கள், ஆறுகள், சதுப்பு நிலங்கள் எல்லாம் குறைஞ்சு போச்சு. அதனால அதால முட்டையிட்டு அடுத்த தலைமுறையை உருவாக்குறதுக்கான இடமே இல்லாம போச்சு. அதாவது மூச்சு விடவும் காத்து பத்தல, முட்டை போட்டு குஞ்சு பொரிக்கவும் தண்ணி இல்ல. நாலா பக்கமும் அதுக்கு பிரச்சனை. சுற்றுச்சூழல் ஒரு பக்கம் அதுக்கு எதிரா திரும்பிக்கிட்டு இருந்த அதே நேரத்துல வானத்துல அதுக்கு புதிய போட்டியாளர்களும் எதிரிகளும் உருவாக ஆரம்பிச்சாங்க. பரிணாம வளர்ச்சி அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துட்டு இருந்துச்சு. மெகன்யூரா மெதுவா கம்பீரமா வானத்துல பறந்துட்டு இருந்தப்போ வேற சில உயிரினங்களும் வானத்தை நோக்கி வர ஆரம்பிச்சது. யார் அது? முதல் ஊர்வன, அதாவது ரெப்டைல்ஸ் மற்றும் பறவைகளோட மூதாதையர்கள். அவைகள் மெகன்யூராவை விட உருவத்துல சின்னதா இருந்திருக்கலாம், ஆனா ரொம்ப வேகமானவை, சுறுசுறுப்பானவை. அது வரைக்கும் வானத்துல தனிக்காட்டு ராஜாவா இருந்த மெகன்யூராவுக்கு இப்போ போட்டி வந்தாச்சு. ஒரு நிமிஷம். ஒரு பெரிய மெதுவா போற இலக்க வேட்டையாடுறது சுலபம் தானே. இந்த புதுசா வந்த உயிரினங்களுக்கு மெகன்யூரா ஒரு நடமாடும் விருந்து மாதிரி தெரிஞ்சிருக்குமோ? நிச்சயமா. மெகன்யூராவோட பெரிய உருவமே அதுக்கு எதிரா திரும்புச்சு. அது ஒரு பெரிய விமானம் மாதிரி. வேகமா திசையை திருப்ப முடியாது. ஆனா இந்த புதிய ஊர்வனவும் பறவைகளும் சின்ன போர் விமானங்கள் மாதிரி ரொம்ப சுறுசுறுப்பா வேகமா திசையை திரும்பி தாக்கக்கூடியவை. அது மட்டும் இல்ல, கூட்டமா சேர்ந்து வேட்டையாடுற திறனும் அவற்றுக்கு இருந்திருக்கலாம். அது வரைக்கும் எந்த எதிரியும் இல்லாததால தற்காப்புக்கான தேவையே இல்லாம இருந்த மெகன்யூராவுக்கு இந்த புதிய வேட்டைக்காரர்களை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. பெரிய தட்டான்கள் அழிஞ்சிட்டு இருந்தப்போ சின்ன தட்டான்கள் எப்படி தப்பி பிடிச்சது? இந்த ஆக்சிஜன் குறைவு, வறட்சி, புதிய எதிரிகள் எல்லாம் அதுகளையும் பாதிச்சிருக்கணுமே. இங்கதான் இயற்கை தேர்வு, நேச்சுரல் செலக்ஷன் என்ற டார்வினோட கோட்பாடு ரொம்ப அழகா புரிந்தது. சூழல் மாறும்போது அந்த மாற்றத்துக்கு எது தன்னை நல்லா தகவமைச்சுக்குதோ அதுதான் உயிர் பிழைக்கும். ஆக்சிஜன் குறைஞ்ச, வறண்ட, வேகமான எதிரிகள் நிறைந்த அந்த புது உலகத்துல பிரம்மாண்டமா இருக்கிறது ஒரு வரம் இல்ல, அது ஒரு சாபம். சின்ன உடம்புன்னா அதுக்கு கொஞ்சமா ஆக்சிஜன் போதும். சின்ன உடம்புன்னா எதிரிகள் கிட்ட இருந்து சுலபமா ஒழிஞ்சுக்க முடியும். சின்ன உடம்புன்னா வேகமா பறந்து தப்பிக்க முடியும். மெகன்யூராவோட பிரம்மாண்டம் ஒரு காலத்துல அதோட பலமா இருந்தது. இப்போ அதோட மிகப்பெரிய பலவீனமா மாறிடுச்சு. அப்ப சின்னதா இருக்கிறது ஒரு தப்பி பிழைக்கும் உத்தியா மாறிடுச்சு. சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்னு சொல்றது இதுதானா? மிக சரியா. அந்த புதிய சூழலுக்கு சிறிய, வேகமான, குறைந்த சக்தி தேவைப்படுற தட்டான்கள் தான் ஃபிட்டா இருந்துச்சு. அதனால மெகன்யூராவோட வம்சம் மெதுவா அழிஞ்சு போக சின்ன தட்டான்களோட வம்சம் தலை தோங்கியது. அதோட விளைவுதான் நாம இன்னைக்கு பார்க்கிற இந்த அழகான, வேகமான சின்ன தட்டான்கள். அவை குறைந்த ஆக்சிஜன்லயும் வாழும், குறைவான நீர்நிலைகள் இருந்தாலும் சமாளிச்சுக்கும், பறவைகள் மாதிரி எதிரிகள் கிட்ட இருந்து மின்னல் வேகத்துல தப்பிக்கும். அதனால இது மெகன்யூராவோட தோல்வின்னு சொல்றதை விட ஆட்டத்தோட விதிகளே மாறிடுச்சு, அதுக்கு அந்த புது ஆட்டத்தை ஆடத் தெரியலன்னு சொல்றதுதான் சரி. இது ஒரு பழங்கால பூச்சியை பத்தின கதை மாதிரி தெரியலாம், ஆனா இது நமக்கு சொல்ற பாடம் ரொம்ப ஆழமானது. உயிரினங்களுக்கும் அது வாழ்ற சூழலுக்கும் மத்திய எவ்வளவு பெரிய பிரிக்க முடியாத ஒரு தொடர்பு இருக்குன்னு இதை நமக்கு ஞாபகப்படுத்துது. ஒரு உயிரினம் எவ்வளவு வலிமையா, எவ்வளவு வெற்றிகரமா இருந்தாலும் அது வாழ்ற சூழல் மாறும்போது தானும் மாற தவறினா வரலாறு மட்டும்தான் மிஞ்சுங்கிறதுக்கு மெகன்யூராவோட கதை ஒரு சக்தி வாய்ந்த சாட்சி.